Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சத்தான சுவையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த முறையில் நீங்கள் ஸ்வீட் செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் எடுத்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நமக்கு பாகுபதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தை ஒரு ஓரமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவை ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்ல கலர் மாறி வரணும். எந்த அளவுக்கு நல்லா மாவை வறுத்து எடுத்துடுறீங்களோ கலர் மாறி அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட்டு நல்லா அருமையாக இருக்கும். கோதுமை மாவுடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க. இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் கோதுமை மாவு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கலர் மாறி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ 1.5 கப் வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேர்த்த தண்ணி அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ அடுப்பு சிம்முக்கும் மீடியமுக்கும் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஏன்னா நம்ம கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டோம் பார்த்தீங்களா, அதனால் கட்டி கொஞ்சம் கூட தட்டாதுங்க. நான் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா ஸ்வீட் திரண்டு வந்துருச்சு ஒரு 2 நிமிஷத்துல. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. நம்ம கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இனிப்பு சுவைக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டிட்டு வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் கடாயில் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த பொருட்கள் அனைத்தும் ஒரே அளவாக கரெக்டாக இருந்துச்சுங்க. பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு கூட பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலே கொஞ்சமாக டெக்கரேட்டுக்கு கொஞ்சமாக முந்திரி வச்சுருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சேர்த்து செஞ்ச மாதிரியே கொஞ்சம் கூட தெரியாதுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம கோதுமை மாவு நல்லா நெய்யில் வறுத்துட்டோம் பார்த்தீங்களா, அதனுடைய வாசனை கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இது நல்லா வறுத்துட்டு கோதுமை மாவில் செஞ்சதுனால இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் கூட வச்சுக்கலாங்க. சீக்கிரம் கெட்டும் போகாது. நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். வாயில் வச்சதும் இந்த கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.